லூசு மாதிரி ஒரு வேலையை பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடிஷ் செடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்தது. சூப்பராக தான் வளர்ந்துட்டு இருந்தது. இது ரேடிஷ் செடின்னு வேறு எனக்கு கன்ஃபார்ம் வேறு பண்ண தெரில. ஆனால் வந்து பிளான்ட் டிடெக்டர் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். லூஸு மாதிரி நான் இன்றைக்கி டக்குன்னு பிடுங்கி விட்டேன். நான் கன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ தான் ரேடிஷே வளர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே பிடுங்கி விட்டேன். இங்கே பாருங்கள், அழகாக வளர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கிட்ட லூஸ் மாதிரி நான் பிடுங்கி நல்லா ரேடிஷ் இப்போ அதோட ஸ்டாப் ஆகிட்டு க்ரோத்து. இப்போ நான் இதை திருப்பி வச்சுலாம் பார்த்தேன். உடஞ்சதுதான்ட்டாங்க. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னா எனக்கு தெரில. அதனால நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதனால தான் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இலை, பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இலை வச்சு ஏதாவது ஒரு பிளான்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரேடிஷ்னு கன்ஃபார்ம் பண்ணேன். ரேடிஷோட இதில் இந்த மாதிரி முள்ளாக இருக்கும். இது பாருங்க, ஃபுல்லாக இருக்கும். மற்ற இது மாதிரி இருக்கிற எந்த ஒரு பிளான்ட்லேயுமே இந்த மாதிரி இல்லை. ரேடிஷ் பிளான்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, முள்ளாக இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு அழகான ரேடிஷை நான் உடச்சிவிட்டேன். யாரும் இந்த மாதிரியே தப்பு பண்ணாதே. எங்கள் வீட்டில் இன்னும் ஒரு பிளான்ட் இருக்குது. இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது. தானாக தான் எல்லாமே வளர்ந்துச்சு. ஆனால் இங்கெல்லாம் இருக்குது பாருங்க, 1 2 3 4 5 அங்கெல்லாம் வளருது. எல்லாமே சூப்பராகவே வளருது. ஆனால் இந்த ரேடிஷ் பிளான்ட் தான் இதுக்கிட்ட இந்த கரெக்டாக இதுக்கிட்ட இவ்வளோ வருஷம் சூப்பராக வளர்ந்துட்டு இருந்தது. லூஸ் மாதிரி நான் பிடிங்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. இதை வச்சு வேறு ஏதாவது பண்ணலாமான்னு எனக்கு தெரில. ஸோ அதை அப்படியே விட போகிறேன். நல்லா சூப்பரான ரேடிஷ் பீஸ், பார்த்தாலே நல்லா ஸ்க்ரீனியாக சூப்பராக இருக்குது. இது பாருங்களேன். ஸோ யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. பாய் கைஸ், சேஷ்குவால்.